சனிப்பெயர்ச்சி பலன் 2025 விருச்சிக ராசி என்பர்களே. விருச்சிக ராசி என்பர்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. வருகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி 2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிய போகின்றது. அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டமத்து சனியில் 50% 50% தீய பலன்களை கொடுக்கக்கூடியதான் இந்த அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சு நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். அடுத்து இந்த குரு பெயர்ச்சி, குருவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார். ராகுவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார் இந்த ராகு கேது பயிற்சியில். அதனால் உங்களுக்கு கடந்த காலத்தை விட கோச்சார ரீதியாக இப்பொழுது நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். தசா புத்தி நல்லா இருந்து கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்திலே கட்டத்திலே நல்லா இருந்ததுன்னா கூடுதல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளின் தாக்கம் குறையும், தொல்லைகளின் தாக்கமெல்லாம் நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலப்பகுதி இப்போ வரப்போகின்ற இந்த காலப்பகுதி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் குறையும். சிலருக்கு நீங்கும். குழந்தை பாக்கியம் விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஒரு மந்த நிலைமை இருந்திருக்கும், புதுசாக ஏதோ இங்கினாலும் சக்ஸஸாக போயிருக்காது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய காலப்பகுதி. மாணவர்களுக்கு ஒரு மந்த நிலைமை இருக்கும், பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிப்பில். என்னதான் படித்தாலும் என்னத்தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலம். அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், இல்லை வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்கணும், திரும்ப நம்ம சொந்த ஊருக்கே வரணும், இப்படி பல திங்கிங் தாட்ஸ் அதெல்லாம் ஓடிட்டுருக்கும். இவங்களுக்கெல்லாம் இப்போ அதற்கான முயற்சிகளிலே இறங்கக்கூடிய காலப்பகுதி. அதே மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் உங்களுக்கு நல்லபடியாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆரோக்கியத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால் அதோட தாக்கம் குறையும். அதே மாதிரி உறவுகளோட பிரச்சனை இருந்திருக்கும், அது சொந்த பந்தமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள குடும்ப உறவுகளாக இருக்கலாம். அதே மாதிரி தம்பதிகளிடையே, கணவன் மனைவியிடையே இந்த பிரச்சனைகளுடைய தாக்கங்கள் கூட குறையக்கூடிய ஒரு காலப்பகுதி. வேலை தேடுபவருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. படித்து முடித்தாச்சு, கிராஜுவேஷன் பண்ணியாச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியாச்சு, ஆனால் சரியான வேலை அமையலை அப்படின்னு ஒரு 2-3 வருஷமாக பிரச்சனை இருந்தவர்களுக்கு சிலருக்கு அந்த தாக்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. இது எல்லாத்துக்குமே தசா புத்தியும் முக்கியம். தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா இது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கலைஞர்கள், சினிமா, சின்னத்திரையில் இருக்கிறவங்க, நாடக கலைஞர்கள், இசைத்துறையில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இருந்த மந்த நிலைமைகள் மாறும், குறையும். கிடைக்காத சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பறிபோன சில வாய்ப்புகள்லாம் கூட சிலருக்கு சேரும். நல்லா பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த காலப்பகுதியிலே ஆன்மீகத்தினுடைய நாட்டம் அதிகரிக்கும். அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த ஆன்மீக சுற்றுலா போகலாமா அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் கூட வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதி மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஃபைனான்ஸ் நிதி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இன்சூரன்ஸ் அதுவும் ஃபைனான்ஸோடு சேர்ந்தது தான். அதே மாதிரி இந்த காலப்பகுதி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான காலப்பகுதி. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை, பேங்க் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கணும், ஃபைனான்ஸ் துறையில் வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலம். எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய காலப்பகுதி. அதே மாதிரி சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ இந்த மாதிரி கோர்ஸ் படித்து நிறைய அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய நல்ல ஒரு காலப்பகுதி. பயன்படுத்திக்கங்க. முயற்சி இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் நல்லபடியாக முடிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான காலம்தான் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வக்ர கால பகுதியில் மட்டும், அதாவது இந்த வருஷம் ஜூலை டு நவம்பர், 2026 ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறதெல்லாம் இந்த வக்ரகால பகுதியில் தவிர்க்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டிக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். விவசாயிகள் மட்டும் அந்த காலப்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகளெல்லாம் வேண்டாம். இருக்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அந்த வக்ரகால பகுதியில் நல்லது. வக்ரகாலம் இல்லாத காலப்பகுதியில் நீங்கள் மற்ற ரிஸ்கெல்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இந்த மாதிரி முயற்சியெல்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம் வக்ரம் இல்லாத காலப்பகுதியிலே.
விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு விநாயகரை வழிபடுவது ரொம்ப விசேஷம். சங்கடகர சதுர்த்தி நாளிலே, சதய நட்சத்திர நாளிலே, வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லப்படுற சுக்ல சதுர்த்தி நாட்களிலே, அதே மாதிரி திங்கட்கிழமைகளிலே எல்லாம் விநாயகரை வழிபடுவது நல்ல பலனை தரும். விநாயகருக்கு முடிந்தால் ஒரு கணபதி ஹோமம் செய்வது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலனை தரும். உங்களுக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 70% நல்ல பலனை தரும், 30% தீய பலனை தரும். உங்களுக்கு நல்ல பலன் கூடுதலாக கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.